அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த 23ஆம் தேதி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில் பிரியாணி கடை நடத்தி வந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த சம்பவத்தில் சிபிஐ விசாரணை கோரி வழக்கறிஞர் வரலட்சுமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், லட்சுமி நாராயணன் ஆகியோர் கொண்ட அமர்வில் 2வது நாளாக விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் ராமன் முதல் தகவல் அறிக்கையை போலீசார் கசிய விடவில்லை என்றும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எஃப்ஐஆர் வெளியாகிவிட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் ஊடகங்களில் பரபரப்பாக செய்தி வெளியானதால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவே காவல் ஆணையர் பேட்டியளித்ததாகவும் அதற்கு அரசு அனுமதி பெற வேண்டும் என எந்த விதியும் இல்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவம் நடக்காமல் இருக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவியின் பக்கம் தாங்கள் இருப்பதாக அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் வாதிடப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெயர் விவரங்களுடன் எஃப்ஐஆர் வெளியானதால் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு இடைக்கால நிவாரணமாக 25 லட்சம் ரூபாய் வழங்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மாணவியின் குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்குமாறும் டிஜிபிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மாணவி தனது படிப்பை தொடர்வதை அண்ணா பல்கலைக்கழகம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவரது கல்விச் செலவு, விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் பல்கலைக்கழகமே ஏற்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் சிபிஐ விசாரணை தேவை என்ற கோரிக்கையை நிராகரித்த நீதிபதிகள் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்ட சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க உத்தரவிட்டனர். இதை ஏற்று காவல் துணை ஆணையர்கள் ஸ்நேகப்பிரியா, ஐமான் ஜமால், பிருந்தா ஆகியோர் அடங்கிய கொண்ட சிறப்பு விசாரணை குழு அமைக்க தமிழ்நாடு அரசு தரப்பில் ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.